சினிமாவில் பஞ்சு டைலாக்ல தம்பி, இது நெஞ்சு டைலாக். இது நெஞ்சு 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 டைலாக். இதயத்திலே நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என் இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியின் மொழிதான் எங்கள் மொழி. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு ப்ரோ. வேறுபாடு உண்டு ப்ரோ. அதெல்லாம் இல்ல, எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். என் லட்சியத்திற்கு, எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஐயா பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தில் முன்னோடி தளபதிகளில் ஒருவன். என் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். நன்கு விளங்கணும். வென்று வருவான் திராவிடம். அவர் படிச்சு பாரு, அவர் பார்க்கலாம். பல காலம் திராவிடம் திராவிடம் பாடி வர்றாரு. ஒரு காலகட்டம் வரந்தவராக அவன் பேரை நான் முழிச்சுக்கிட்டோமே, நானும் முழிச்சிருக்க மாட்டேன். அந்த ஃபேமிலியில் நானும் ஒன் ஆஃப் தி மெம்பர். இப்போ நம்ம ஆளுக்கு போய் சாங் சாங் அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் கொஞ்சம் பெருசாக அடிச்சிருப்பேன். அது யாரு? இந்த இருக்காரு பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீமா எங்க கை கட்டி இப்படி பார்த்துட்டே இருக்கேன். என்னடா சொல்றாரு அவர், எதுவுமே எனக்கு புரியலையே. எது சொல்றாரு அப்பத்தான் தெரியுது. கூப்பிட்டு வாங்கி செவுத்துல அடிச்சு மண்டை கலங்கி பொறி கலங்கி நிற்போம்ல, அப்பத்தான் தெரியுது. ஓ இவ்வளவு வேலை இருக்காடா. அன்னைக்கு தான் மாறுது. என்ன நீ தோத்து நிக்கிற அப்படின்னு. தம்பி யாருக்கிட்ட தோத்தேன்? என் ஆத்தாள் அப்பன்ட்ட, என் அண்ணன் தம்பிக்கிட்ட, என் மாமன் மச்சன்கிட்ட. உலகத்துல, உலக அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல, தமிழக அரசியல் வரலாற்றுல 4.5 லட்சம் வாக்க வாங்கின கட்சி உயிரோட இருந்ததே இல்லடா. அதுக்கப்புறம் 4.5, அதுக்கப்புறம் 4.5 விழுக்காடு 17 லட்சம், அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 36, வளர்ந்து வளர்ந்து வருது. அப்படின்னா தோல்வி இல்லை தம்பி, இது தோல்வி இல்லை, இது சீன மூங்கில். மூங்கில் மற்ற செடிகளைப் போல இல்லை என் உடன் பிறந்தவனே. போட்டவன முளைச்சு வராது. சீன மூங்கில் ஒரு விவசாயி பலமுறை அண்டைன்னு சொல்லியிருக்கேன். தன் நிலத்திலே மூங்கில் விதையை நட்டுட்டான். தண்ணியை ஊத்துறான். ஓராண்டு ஊத்துறா முளைக்கல, ஈராண்டு ஊத்துறா முளைக்கல, 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு 6 ஆண்டு 7 ஆண்டு முளைக்கல, 9வது ஆண்டு ஊத்துறான்டா. அவன் தான் நம்ம ஊதிக்கிட்டே இருக்கான். ஏன்? ஒரு தலைவன் தன் நாட்டு மக்களை முழுமையாக நம்ப வேண்டும், உண்மையாக நேசிக்க வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன், பேரன்பு கொண்டு உண்மையாக காதலிக்கிறேன். எத்தனை முறை தோற்றால் என்னடா? என் தாய் தந்தையரிடத்திலே, என் அண்ணன் தம்பிகளிடத்திலே, என் மாமன் மச்சினிடத்திலே அதுக்கு தோல்வியே கிடையாது. ஆனால் தோற்று போவது நாங்கள் அல்ல, என் மக்கள். அதனால் திரும்ப 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 அலை போல விரட்டி கொண்டிருக்கோம். உடன் பிறந்தவர்களே, கரும்பாறையை அலை கரைத்து விடுவது வலிமையால் இல்லை, தன் விடா முயற்சியால் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முந்திக் கொண்ட முதல் கல் கோயிலின் படிக்கல் ஆகிறது. கடைசி வரை காத்திருந்த கல்தான் கோயிலின் கலசமேறுகிறது. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும். அந்த மரத்தின் கனி மிகவும் தித்திப்பாக இருக்கும். தலைவர் நமக்கு கற்பித்தது. நன்கு கவனிச்சுக்கணி. பொறுமையும் ஒருவித போர்தான் என்கிறான் மாசேத்தும். நாம் செய்து கொண்டிருப்பது போர்வுதான், தோல்வி அல்ல. வெற்றியை துரத்தி கொண்டிருக்கிறோம். மிக குறுகிய தூரம்தான். கடலையே தாண்டி விட்டோம், கரைதான் இருக்கிறது. ஒரு கட்சி 6, 7, 8
4 முதன்மை தேர்தல், பல இடைத்தேர்தல், 2 உள்ளாட்சி தேர்தல், இத்தனையும் தோற்று 10வது முறையும் தனித்து 26 போட்டி போடுது என்றால் இந்திய பெருநிலத்திலே உலக அரசியல் வரலாற்றிலே ஒரே ஒரு கட்சி, அது பிரபாகரன் பிள்ளைகளின் கட்சி, அது நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. அந்த சீன விவசாயி 9 ஆண்டு ஊத்திட்டு ஒரு நாள் காலையில வர்றான். அன்னைக்கும் தண்ணி ஊத்த குடத்தோட வர்றான். ஆனால் நம்பிக்கையோட வர்றான். முளைச்சிருச்சு. அப்படியே பார்க்குறான் ஒவ்வொரு செடியும். நீ நம்ப முடிகிறதா? 9 ஆண்டுகள் முளைக்க காத்திருந்த அந்த மூங்கில் மரம் 6 மாசத்தில் 50 அடி உயரத்திற்கு போய் விண்ணை தொடுகிற உயரத்திற்கு வளர்ந்து விட்டது. அதற்கு அவன் எழுதுகிறான், இவ்வளவு விரைந்து வளர்வதற்கான அடித்தளத்தை அந்த மூங்கில் செடியின் வேர்கள், மரத்தின் வேர் கீழே வலுவான அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருந்தது. படக்கென்று உயர்ந்துட்டதுன்னு இத்தனை வருடம் வலுவான அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 26 விண்ணை தொட்ட மூங்கில் மரம் போல படக்கென்று வளர்ந்து எங்களுக்கென்று தனித்த கோட்பாடு, தனித்த கொள்கை. திராவிடம் எங்களுக்கு நேர் எதிரானது. இந்திய அயன்மை, திராவிடம் எதிர்மை. எப்பவுமே அவன் இங்க பார், கல்வி மாநில உரிமை எடுத்துக்கிட்டு போனது இந்தியம், பறி கொடுத்தது திராவிடம். மருத்துவம் எடுத்துட்டு போனதவன், எல்லா வரியும் கொடுத்து விட்டு ஏமாற்றுவது இவன். திராவிடம் திருட்டு, உருட்டு, புரட்டு. இப்ப என் தம்பி துறை சொன்னான், ஒரு உடன்பிறப்பு கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு அகநானூறு தெரியுமா, புகநானூறு, புறநானூறு தெரியுமா? அகநானூறு அதெல்லாம் தெரியாது, எனக்கு 200 தான் தெரியும். இந்த 200 ஊபிஸ் இருக்காங்கல்ல தம்பி, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, உன் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதேங்கிறான். யாரு? அதே நம்ம தாத்தா புரட்சி பாவலன் பாரதிதாசன் தான். யார் அப்படி பழிக்கிறா? ஐயா தான், நம்முடைய ஐயா, ஐயா பெரியார். இந்த தமிழ் சனியன்ல என்ன இருக்கு, என்ன இருக்கு பண்ணிங்கிற, ஏதாவது பண்ணிக்கலாம்ங்கிற அணை பண்ணி 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு. இவனுக்கு ஏறலையே, கேட்கலையே. அப்ப என்ன ஆயிடாரு? தமிழை படித்தவனை உன் தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான். அது பெரியார் இல்ல, சிறியார் இல்ல, வாரியார் இல்ல, எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான். தமிழ் எங்களுக்கு பேச்சு மொழி அல்ல, தமிழ் எங்கள் மூச்சு. கோயில்ல போய் நான் வழிபடுவேன், வராத தீட்டு. இது ஆரியர், இந்தியம், ஆரியம். ஆரியம் இந்தியம் 2 வெவ்வேறு இல்ல. ஆரியர்கள் உள்ள போகாத, நீ அறிவட்டவன், முட்டாப்பைய. யாரு? திராவிடம். கோயில் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அது வரலாற்று பேராவணம். அங்கே இருக்கிற மதில் சுவர்களில் தான் என்னுடைய கல்வெட்டுக்கள் இருக்கிறது, என் வரலாற்று ஆவணங்கள், குறிப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டு வெளியேறிட்டான். வழிபாட்டில் இருந்த தாய்மொழியை வெளியேற்றினா வேடிக்கை பார்க்கும் திராவிடம். இல்லை, என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபாடு வேண்டும் துடிக்கும் தமிழ் தேசியம். 2 முன்னா, 2 முன்னா. என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியில் வழிபாடு. நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க, ஆகமாம் ஆய் நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாள் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. இது என் மந்திரம், என் மந்திரம். பன்னீர் திருமறை ஓதுவது, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், திருமுறாற்று படையை பாடுவது என் இறைக்கு முன்பு, அது என் மறை. அதை ஓதாமல் குடமுழுக்கு என்பதை கும்பாபிஷேகம் என்று சொல்ல வைப்பது திராவிடம். குடமுழுக்கு நன்னீராட்டு தமிழ் தேசியம். தாய்மொழியில் வழிபாட்டை தடுப்பது. தஞ்சை பெருவுடையார் கோயிலிலே, எங்கள் முன்னவன் கட்டிய அந்த பெருவுடையார் கோயிலிலே குடமுழுக்கு தமிழிலே இருக்க வேண்டும் என்று போராடி வழக்கு தொடுத்து உரிமையை பெற்று தமிழிலே குடமுழுக்கை நடத்தியது தமிழ் தேசியம்.
அதற்கு இசைவு தராது இருந்தது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? லட்சக்கணக்காக இன மக்கள் கொன்றொழிக்கப்படும்போது கொன்று ஒழித்தவன் இந்தியன் காங்கிரஸ், கூட நின்றவன் திராவிடன். இந்தியம் திராவிடம் ரெண்டும் கூட்டு. தமிழ் பகைவர்கள் செத்து விழுந்த போது அற்ப பதவிக்காக அந்த நாற்காலியை, என் இனச்சாவை சகித்துக் கொண்டு, என் ரத்தத்தை சுவைத்துக் கொண்டு, என் மரண ஓலத்தை ரசித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தவர்கள் திராவிடர்கள். கத்தி கதறி வெடித்து துடித்து வீதிக்கு வந்து போராடி இன்று வரை தமிழ் தேசிய விடுதலை நீட்சியாக நிற்பவர்கள் தமிழ் தேயர்கள், தமிழ் தேசிய அரசியல். தம்பி முத்துக்குமார் எதற்காக செத்தான்? என்னரும் தமிழ் மக்களே, என் உடன் பிறந்தார்களே, நம் ரத்த சொந்தங்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிற போது இப்படி மதுக்கடைகளிலும் திரையரங்குகளிலும் கூடி நிற்கிறீர்களே, வீதிக்கு வந்து போராடாமல் என்று வெகுண்டெழுந்து உள்ளத்தில் எரிந்த பெருநெருப்பை உடலிலே கொட்டி வந்து செத்தான். அவனுக்கு ஒரு வணக்கம் செலுத்த துப்பில்லாதது திராவிடம். இன்று வரை இளைஞர் பாசறையின் குறியீடாக ஏந்தி நிற்பது தமிழ் தேசியம். தூக்கு கயிற்றுக்கு முன்னாடி நின்ற 3 அண்ணன்மார்களின் உயிரை காக்க தன்னுயிரை இந்த வீரத்தங்கை செங்கொடியை நினைவில் வைத்து போற்றுகிறது தமிழ் தேசியத்தின் மகளிர் படை. மறந்து விட்டு போகிறது திராவிடம். இரண்டும் ஒன்றா? இரண்டும் ஒன்றா ப்ரோ? இரண்டும் ஒன்றா? ஈழ தாயக விடுதலைக்காக உடலிலே எரிணையை கொட்டிக்கொண்டு செத்தால் என் தம்பி அப்துல் ரகுப். அவனை இன்று வரை நினைவில் போற்றி மாணவ பாசறையின் குறியீடாக ஏந்துவது தமிழ் தேசியம். மறந்து கடந்து போவது திராவிடம். ரெண்டும் ஒன்றா? ரெண்டும் ஒன்றா? படிக்க காசு இல்லாமல் அல்லாடுகிறார்கள் எங்கள் தாய்மார்கள். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்திற்கு இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும் என்று துடிப்பது தமிழ் தேசியம். கள்ளச்சாராயம் குடித்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்து அழுவது இந்த கேடு கட்ட துப்பு கட்ட திராவிடம். கல்வி படிக்க வைக்க ஒரு அமைச்சர், மருத்துவத்துறைக்கு ஒரு அமைச்சர், குடிக்க வைக்க ஒரு அமைச்சர். தீபாவளி வரும்போது 3100 டாஸ்மார்க் கூடுதலா கிளைக்கடைகள். இதுல எதுல வருது? டெவலப். திராவிட மாடலின் டெவலப். திராவிடம் கொடுமை. ஏன் இவர்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு பிறந்த நாளை ஏன் கொண்டாட மாட்டார்கள் திராவிடர்கள்? அவர்களுடைய பிதாமகன் நம்முடைய போற்றுதற்குரிய ஐயா பெரியார் அவர்கள் தமிழ்நாடு தனிநாடாக கேட்பது, தமிழரசு, தமிழர் ஆட்சி, தமிழ் மாகாணம் என்று கேட்பதெல்லாம் நம்முடைய சக்தியை குலைப்பதற்கும் குறைப்பதற்குமான காரியமாகும். எப்படி 1947 விடுதலை எழுதியிருக்கார். குறைப்பதற்கான காரியமாகும். தமிழ் மாகாணம் கேட்பது, அது பற்றி பேசுவது என்பதெல்லாம் அது பெரிய கேட்டையும் பின் விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை பலமுறை நாம் எடுத்து பேசியிருக்கிறோம். அதனால் இந்த மாகாணம் கேட்டு போராடுகிற போராட்டத்தில் தமிழர்கள் பங்கேற்க வேண்டாம். ஐயா பெரியார், ஐயா பெரியார் அவர் உங்களுக்கு வழிகாட்டினா எப்படி? பெண்ணிய உரிமைங்கிற 72 வயதுல ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சவரை போய் பெண்ணிய உரிமையை அங்கிருந்து எடுத்துட்டு வரன்ற என்ன பேசிட்டு சொல்லு தம்பி. வேலுநாச்சியார் யாருன்னு சொல்லு தம்பி. படத்தை வச்சுட்டா யாருன்னு சொல்லு, யாருன்னு சொல்லு தம்பி. சத்தமா ஒருத்தன் பேசுறேன்ல, கோபமா ஆவேசமா பேசுறேன்ல, நான் வரலைன்னா வேலுநாச்சியார் யாருன்னு தெரியாது, அழகுமுத்துக்கோன் யாருன்னு தெரியாது, சுந்தரலிங்கம் யாருன்னு தெரியாது, பெரும்பிடுகு முத்துரைய யாருன்னு தெரியாது, அஞ்சலை யாருன்னு தெரியாது, சேர சோழ பாண்டியர் யாருன்னு தெரியாது தம்பி. நீங்க வச்சிருக்க வெட்டுருவ படம் இருக்குல்ல, கட் அவுட், நான் வரைஞ்சது தம்பி, நான் வரைஞ்சது. அரசு என்ற என் அருமை உடன் பிறந்தவன் வரைஞ்சதரா, சேர சோழ பாண்டியன் வரைய வைச்சவன் இந்த அடி என்னடா. பெண்ணிய உரிமை என் பாட்டி வேலுநாச்சியாரிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள்.
உலகத்தில் எத்தனை பெரிய புரட்சிகர சிந்தனையாளன், பெண்ணிய உரிமைக்கு பாடியவன், பேசியவன், எழுதியவன் எவனும் கனவில் கூட காண முடியாத அளவிற்கு வாழ்ந்து மறைந்த மான மரத்தி எங்கள் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்.